சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மிதத் தெரிவானா ஞான முரளே மிதத் தெரிவானா ஞான முரளே சிவனே அழிக்கும் மிதத் தெரிவானா ஞான முரளே பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான மங்கை மலராக்கியானே முள்ளான மங்கை மலராக்கியானே மூவதும் அர்ப்பணி செய்வோம். சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மிதத் தெரிவானா ஞான முரளே மிதத் தெரிவானா ஞான முரளே. ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளி 24/8/2026. இனிமையான குழந்தைகளை, சுகம் கொடுக்கக்கூடிய பாபாவை மிக மிக அன்போடு நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யாமல் அன்பு ஏற்படாது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு தினம் தினம் நினைவின் பயிற்சியை செய்வதற்கு ஏன் சைகை செய்கின்றார்? பதில்: ஏனென்றால் நினைவால்தான் ஆத்மா பாவனமாகும். நினைவால்தான் ஆத்மா முழு ஆஸ்தி அடைய முடியும். ஆத்மாவின் அனைத்து பந்தனங்களும் நீங்கிவிடும். விகர்மங்களிலிருந்து முக்தி அடைந்து விடுவீர்கள். தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எந்த அளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சி இருக்கும். லட்சியம் மிக சமீபத்தில் அனுபவமாகும். ஒருபோதும் களைத்து போக மாட்டீர்கள். எல்லையற்ற சுகத்தை அடைவீர்கள். எனவே நினைவின் பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். பாட்டு: குழந்தை பருவத்தை மறந்து விடக்கூடாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டின் வரியின் பொருளை புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் இப்பொழுது உயிருடன் எல்லையற்ற பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். முழு கல்பத்திலும் எல்லைக்கு உட்பட்ட தந்தையின் குழந்தைகளாக இருந்தீர்கள். சத்யுகத்தில் கூட எல்லைக்கு உட்பட்ட தந்தைக்கு குழந்தையாக இருந்தீர்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகள் நீங்கள் மட்டும் எல்லையற்ற தந்தைக்கு உடையவர்களாகியுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்துதான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபாவை விட்டுவிட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது. நீங்கள் என்னதான் புரிய வைத்தாலும் எளிதில் யாரும் திருப்தி அடைவது இல்லை. மனிதர்கள் செல்வத்தை அதிகம் விரும்புகிறார்கள். செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்க முடியாது. செல்வமும் வேண்டும், அமைதியும் வேண்டும், நோயற்ற உடலும் வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தில் இன்று என்ன நடக்கின்றது, நாளை என்ன ஆகப் போகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். விநாசமோ எதிரிலேயே உள்ளது. வேறு எவரது புத்தியிலும் இந்த விஷயம் இல்லை. விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை தெரிந்திருந்தாலும்
என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் போர் ஆரம்பமாகலாம். சிறு தீப்பொறி பயங்கர சத்தத்தோடு வெடிக்கலாம். அதிக நேரம் பிடிக்காது. முன்னால் கூட சின்ன விஷயத்திற்காக எவ்வளவு பெரிய சண்டை ஏற்பட்டது. பழைய உலகம் அழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இப்பொழுது சீக்கிரம் பாபாவிடம் ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவை சதா நினைத்து கொண்டே இருந்தால் மிகவும் புன்சிரிப்புடன் இருப்பீர்கள். தேக அபிமானத்தில் வரும்போது அந்த மகிழ்ச்சி மறைந்து போகிறது. ஆத்மா அபிமானி ஆகின்றீர்கள் என்றால் பாபாவை நினைக்கிறீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் பாபாவை மறந்து துக்கத்தில் வருகிறீர்கள். எந்த அளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தை அடைவீர்கள். எங்கே நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்காகவே வந்துள்ளீர்கள். ராஜாராணி மற்றும் பிரஜைகளின் வேலைக்காரர்கள் என்றால் மிகுந்த வித்தியாசம் உள்ளதல்லவா? இப்பொழுது செய்யும் புருஷார்த்தம் கல்ப கல்பமாக நிரந்தரமாகி விடுகிறது. நாம் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து உள்ளோம் என்பது கடைசியில் அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஆகும். அதனால் தன்னுடைய நிலையை இப்பொழுது கூட சோதித்து பாருங்கள் என்று பாபா கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான பாபா, அவரிடம் இருந்துதான் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அவரை நாம் எவ்வளவு நினைவு செய்கிறோம்? பாபாவின் நினைவுதான் உங்களின் ஆதாரமாகும். எந்த அளவு பாபாவை நினைப்பீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சி ஏற்படும். இப்பொழுது மிகவும் சமீபத்தில் வந்துவிட்டோம் என்று புரிந்து கொள்வீர்கள். சிலர் லட்சியம் இன்னும் தூரம் உள்ளதோ தெரியவில்லையே என கலைத்து போய்விடுகின்றார்கள். இலக்கை அடைந்தால்தான் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். பகவான் என்று யாரை அழைப்பது என்று இதை கூட உலகத்தில் உள்ளவர்கள் அறியவில்லை. ஹே பகவான் என்று கூறுகின்றார்கள். பின்பு கல்லிலும் முள்ளிலும் இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது பாபா உடையவராகிவிட்டோம் என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும். அயல் நாட்டில் இருந்தாலும் அங்கிருந்து கொண்டே பாபாவை நினைக்க வேண்டும். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்துள்ளது. ஆத்மாவை பாபாவின் நினைவை தவிர தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக்க முடியாது. இதை தவிர வேறு வழியே கிடையாது. பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து முழு ஆஸ்தி அடைந்தே தீருவோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். நம்முடைய பிரம்மா பாபா எப்படி ஆஸ்தி அடைந்தாரோ அதுபோல நாம் கூட புருஷார்த்தம் செய்து அந்த பீடத்தில் அவசியம் அமர வேண்டும். மம்மா பாபா ராஜராஜேஸ்வரி ஆகின்றார்கள். அதுபோல நாமும் கூட ஆக வேண்டும். பரீட்சை என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். உங்களுக்கு மிகவும் குறைவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதற்குதான் சஹஜ ராஜயோக சக்தி என்று சொல்லப்படுகிறது. யோகத்தால் நிறைய சக்தி கிடைக்கின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். நாம் ஏதாவது பாவ கர்மம் செய்தால் தண்டனை அதிகம் கிடைக்கும், பதவியும் குறைந்துவிடும். நினைவில்தான் மாயா தடை போடுகிறது. நான் பாவன உலகத்திற்கு போய்கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்து கொண்டீர்கள். பிராமணர்கள் யார் ஆகின்றார்களோ அவர்களே நிமித்தமாகிறார்கள். பிரம்மாவின் வாய் மூலமாக பிராமணர்கள் ஆகாமல் நீங்கள் பாபாவிடம் ஆஸ்தியை அடைய முடியாது. பாபா குழந்தைகளை படைப்பதே ஆஸ்தியை கொடுப்பதற்காக தான். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டோம். அவர் குழந்தைகளை படைத்ததே ஆஸ்தியை கொடுப்பதற்காக தான். உடலில் உள்ளவர்களுக்கோ ஆஸ்தியை கொடுப்பார். ஆத்மாக்களோ மேலே வசிக்கின்றன. அங்கே ஆஸ்தியின் பலன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து பலனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உலகத்திற்கு தெரியாது. இப்போது நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை விடுகிறார்கள். அவர்கள் எப்படி செய்தால் நாங்கள் ஒரேடியாக
உயிரையே அனுப்பிவிடுவோம் என்கின்றார்கள். அவர் உலகத்திலிருந்தே மேலே அனுப்ப தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயாரித்த அணுகுண்டுகளை எல்லாம் சும்மா வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதிகமாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரர்களின் ஆட்சியின் போது பாகிஸ்தான் இந்துஸ்தான் என்று இருந்ததா என்ன? அரச பதவிக்கான யுத்தம் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் சண்டை அல்ல, வெளிநாட்டவர்கள் சமமாக போராடுகின்றார்கள். அணுகுண்டு தயாராகிவிட்டன. இப்பொழுது பாபா நமக்கு கட்டளையிடுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், இல்லை என்றால் பின்னால் மிகவும் அழ வேண்டியிருக்கும். பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் கோபத்தில் போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இங்கே கோபப்படுவதற்கான விஷயமே இல்லை. சிறிது நாட்கள் கழித்து உங்களுக்கு நிறைய சாட்சாத்காரமாகும். என்னென்ன எப்படியெல்லாம் நாம் ஆக போகிறோம் என்பதும் தெரிந்துவிடும். பாபாவின் கடமை நம்மை புருஷார்த்தம் செய்விப்பது. குழந்தைகளே, காரியங்கள் செய்யும் போது பாபாவை மறந்து போய்விடுகிறீர்கள். அல்லது நேரம் கிடைக்கவில்லை என்றால் நன்கு அமர்ந்து செய்யுங்கள். நினைவில் ஸ்திரமாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களிடையே நீங்கள் சந்திக்கும் போது நாம் பாபாவை நினைவு செய்ய முயற்சி செய்யுங்கள். ஒன்று சேர்ந்து அமர்ந்தால் பாபாவை நன்றாக நினைக்க முடியும், உதவி கிடைக்கும். பாபாவை நினைப்பதுதான் முக்கியமான விஷயமாகும். எங்கேயும் போவதற்கான அவசியமே இல்லை. இங்கே வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, வெளிநாட்டிற்கு யாராவது போக வேண்டி வந்தாலும் இங்கே வர முடியாது. அங்கேயும் கூட ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவினால்தான் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக முடியும். ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். மன்மனாபவ என்று பாபா கூறுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உலகத்திற்கு எஜமானனாகலாம் என்கின்றார். நினைவுதான் முக்கியமான விஷயமாகும். எங்கேயும் செல்ல தேவையில்லை. வீட்டில் இருந்தாலும் ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். தூய்மையாகவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்ய முடியாது. அனைவருமே வகுப்பிற்கு வந்து படிப்பார்களா என்ன? மந்திரம் கிடைத்து விட்டது, எங்கே வேண்டுமானாலும் வேலைக்கு போங்கள். தமோ பிரதானம் ஆவதற்காக பாபா பாதை கூறிவிட்டார். இன்னும் நீங்கள் சென்டருக்கு வந்தால் புதிய புதிய விஷயங்களை கேட்கலாம். சில நேரங்களில் ஏதாவது காரணத்தினால் வர முடியவில்லை, மழை பொழிகிறது, தடையுத்தரவு ஏற்படுகிறது என்றால் பரவாயில்லை. எவரும் வெளியிலேயே வர முடியவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? பரவாயில்லை என்று பாபா கூறுகிறார். எங்கிருந்தாலும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நடக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் பாவ கர்மங்கள் அழியும், மேலும் தெய்வத்தை ஆகலாம் என்று மற்றவர்களுக்கும் கூறுங்கள். இரண்டே வார்த்தை தான். குழந்தை பருவத்தை மறக்க வேண்டாம் என்று பாபா கூறுகிறார். பாபாவை மறந்தால் இன்று சிரிக்கலாம், நாளை அழ வேண்டி வரும். பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். ஸ்வர்க்கத்திற்கு போவதற்கு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்கள் அவசியம் போவார்கள் என்று நிறைய பேர் கூறுகிறார்கள். அதை புருஷார்த்தம் என்றே கூற முடியாது. உயர்ந்த பதவி அடைவதற்காக மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது பாபாவிடமிருந்து உயர்ந்த பதவி கிடைக்கின்றது என்றால் நாம் ஏன் தவறு செய்ய வேண்டும்? பள்ளியில் யார் படிக்கவில்லையோ அவர்கள் எழுத படித்தவர்கள் முன்னால் சுமை தூக்க வேண்டி வரும். பாபாவை முழுமையாக நினைக்கவில்லை என்றால் பிரஜைகளுக்கு கூட வேலைக்காரர்கள் ஆவீர்கள். இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா என்ன? அதனால் பாபா புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாபா முன்னால் வந்து புத்துணர்ச்சி அடைந்து செல்கின்றீர்கள். சிலர் பந்தளத்தில் உள்ள பெண்கள் இருக்கின்றார்கள். பரவாயில்லை, வீட்டில் அமர்ந்தே பாபாவை நினைவு செய்து வாருங்கள்.
உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறார். மரணம் எதிரிலேயே நின்று கொண்டிருக்கின்றது. திடீரென்று யுத்தம் ஆரம்பமாகிவிடும். சிறிது பிரச்சனை செய்தாலும் நாங்கள் அப்படி சண்டை ஆரம்பித்து விடுவோம் என்று ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்கிறார்கள். முதலிலேயே கூறிவிடுகிறார்கள். அணுகுண்டின் கர்வம் அதிகம் உள்ளது. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகள் யோக பலத்தில் இன்னும் திறமையாகவில்லை. ஆனால் போர் ஏற்பட்டு விட்டது என்று அப்படி ஆகிவிடக்கூடாது. ஆனால் நாடகப்படி அவ்வாறு ஆகாது. ஆகையால் குழந்தைகள் முழு ஆஸ்தி அடையவில்லை. எனவே போர் ஆரம்பித்தாலும் நின்று போய்விடும். ஏனென்றால் இப்பொழுது இன்னும் ராஜதானி ஸ்தாபனையாகவில்லை. சற்று நேரம் வேண்டும். புருஷார்த்தம் செய்வித்து கொண்டு இருக்கின்றார். எந்த நேரம் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பஸ் மோதி கீழே விழுகின்றது. ஆகாய விமானம் மூலமாக விபத்து. ரயில் வண்டிகள் மோதிக்கொள்கின்றன. எத்தனை பேர் மரணம்! மிகவும் எளிதாக நடக்கிறது. பூகம்பம் வருகிறது. அனைத்தையும் விட அதிக வேலை பூகம்பம் தான் செய்யும். ஆனால் விநாசத்திற்கு முன்னால் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். ஆகையால் மிகவும் அன்போடு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை. பாபாவை மட்டும் நினைவு செய்து வாருங்கள். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். மேலும் எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்கிறார். நீங்கள் காம சிதையில் அமர்ந்து எரிந்து விட்டீர்கள். இப்பொழுது ஞான சிதையில் அமர்ந்து தூய்மையாகுங்கள். உங்களிடம் கேட்பார்கள், உங்களுடைய நோக்கம் என்ன என்று. நீங்கள் கூறுங்கள், அனைவருக்கும் தந்தையாக உள்ளவர் வந்து கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் விநாசமாகும். மேலும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிவிடலாம் என்று கூறுங்கள். அனைவருக்கும் ஒரே பாபாதான் சத்கதியை தரக்கூடிய வள்ளல். ஒரே தந்தைதான் ஆவார். பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆத்மாவில் உள்ள துரு நீங்கிவிடும் என்று பாபா கூறுகின்றார். இந்த அளவு செய்தியை அனைவருக்கும் தர முடியும் அல்லவா? முதலில் நாம் நினைத்தால்தானே பிறகு மற்றவர்களுக்கு நினைவு செய்விக்க முடியும். மற்றவர்களுக்கு ஆர்வத்தோடு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் உள்ளத்திலிருந்து எழாது. எங்கிருந்தாலும் எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்யுங்கள். உணவு, இருப்பிடம் சம்பந்தமான சிறிது கஷ்டம் இருக்கலாம். ஆனாலும் வீட்டில் தானே இருக்க வேண்டும். வீட்டில் இருந்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். யாரை சந்தித்தாலும் மரணம் எதிரேயே உள்ளது எனும் ஞானம் கொடுங்கள். நீங்கள் அனைவரும் தமோ பிரதான பதீத்தர்களாகிவிட்டீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். மேலும் தூய்மையாகுங்கள். ஆத்மாதான் பதீத்தமாகியுள்ளது. சத்யுகத்தில் ஆத்மா பாவனமாக இருக்கும். பாபாவின் நினைவின் மூலமே ஆத்மா பாவனமாக முடியும். வேறு வழியே இல்லை. இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே சென்றால் கூட நிறைய பேருக்கு நன்மை செய்வீர்கள். வேறு எந்த கஷ்டமும் பாபா கொடுக்கவில்லை. புருஷோத்தம மாதத்தில் அனைவரிலும் புருஷோத்தமர் யார் என்று புரிய வைக்க வேண்டும். சத்யுகத்தில் தான் லக்ஷ்மி நாராயணன் புருஷோத்தமராக இருந்தார்கள். பாபா தான் இவர்களை புருஷோத்தமராக ஆக்கக்கூடியவர். அதாவது ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக்குவது பதீத்த பாவனன் பாபாதான். பாபாதான் அனைவரையும் விட உத்தமமான புருஷர்களாக இருப்பவர், ஆக்குபவர் தந்தை. பூஜிக்க தகுதி வாய்ந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பூஜாரியாகவும் ஆகிறார்கள். ராவண ராஜ்யத்தில் நாம் பூஜாரி ஆகியுள்ளோம். ராம ராஜ்யத்தில் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம். இப்பொழுது ராவண ராஜ்யத்தின் கடைசி நேரம். நாம் பூஜாரியிலிருந்து பூஜிக்க தகுந்த நிலையை அடைகிறோம். பாபாவை நினைப்பதற்கான வழியை மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். வயோதிகர்களுக்கும் இந்த சேவையை செய்ய வேண்டும். நண்பர்கள், உறவினர்களுக்கும் கூட பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கூறுங்கள், ஸ்ரீ பாபா கூறுகிறார்,
பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாகி விடுவீர்கள். நிராகார சிவபாபா அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வல்லலாவார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் கூறுகின்றார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் சதோ பிரதானமாகி விடலாம் என்று. இதை புரிய வைப்பது எளிதுதானே. வயோதிக தாய்மார்கள் கூட இந்த சேவையை செய்ய முடியும். இதுதான் முக்கியமான விஷயம். கல்யாணம் காட்சிகள் எங்கு வேண்டுமானாலும் போங்கள், அவர்களின் காதுகளிலும் இந்த விஷயத்தை கூறுங்கள். கீதையின் பகவான் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த விஷயத்தை அனைவரும் விரும்புவார்கள். அதிகம் பேசுவதற்கு தேவையில்லை. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த செய்தியை மட்டும் கூறுங்கள். நல்லது, பகவான் பிரேரணை கொடுக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். கனவிலும் காட்சி தெரியும், அவர் பேசுவது கேட்கின்றது. என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானமாகலாம் என்று பாபா கூறுகிறார். நீங்களும் தனக்குத்தானே இதை சிந்தனை செய்தீர்கள் என்றால் படகு அக்கறை சேர்ந்துவிடும். நாம் இப்பொழுது நடைமுறையில் பாபாவின் குழந்தைகள் ஆகியுள்ளோம். மேலும் அவரிடமிருந்து 21 ஜென்மத்திற்கு ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா? பாபாவை மறப்பதால் தான் கஷ்டங்கள் வருகின்றன. பாபா மிகவும் எளிதாக எடுத்து கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்கின்றார். மற்றவர்களும் இவர்கள் பாதை முற்றிலும் சரியானது என்று புரிந்து கொள்வார்கள். இந்த பாதையை யாராலும் சொல்ல முடியாது. வீட்டிலிருந்து வெளியே கூட வர முடியாத நேரம் வரும். பாபாவை நினைத்து கொண்டே உடலை விட்டு விடுவீர்கள். கடைசி நேரத்தில் பாபாவை யார் நினைக்கிறார்களோ அவர் நாராயணன் ஆத்மாவின் உடலில் இறங்குகிறது. அவர்தான் பின்பு லக்ஷ்மி நாராயணன் குலத்தில் வருவார்கள். ராஜ்ய பதவியை அடைவீர்கள். பாபாவை மட்டும் அன்போடு நினைவு செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்யாமல் அன்பு எப்படி செலுத்துவது? சுகம் கிடைத்தால் தான் நினைவு செய்யப்படுகிறது. துக்கம் தருவோர் மீது அன்பு செலுத்தப்படுவது இல்லை. நான் உங்களை ஸ்வர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்குகிறேன், ஆகையால் என்னை அன்போடு நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. யுத்தத்திற்கு முன்னால் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். ஸ்ரீமத் படி பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: எண்ணம், உள்ளுணர்வு மற்றும் நினைவு இவற்றில் வீணானதை முடிக்கக்கூடிய உண்மையான சம்பூர்ண பவித்ர பிராமணன் ஆகுக. தங்களுடைய எண்ணம், உள்ளுணர்வு மற்றும் நினைவை சோதனை செய்யுங்கள். சிறிது தவறு நடந்துவிட்டது, மன்னிப்பு கேட்டேன், பச்சாத்தாபம் அடைந்தேன், நடந்து முடிந்து விட்டது என்று கூறுவதில்லை தானே? எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் பாபம் வீணான கர்மம் செய்துவிட்டால் அதனுடைய அடையாளம் அழியாது, பதிவேடும் சுத்தமாக இருக்காது. இம்மாதிரியான வழிமுறைகளை தனதாக்கி கொள்ளாதீர்கள். ஆனால் நான் சம்பூர்ண பவித்ர பிராமணன் என்ற நினைவு இருக்கட்டும். தூய்மையற்ற தன்மை, எண்ணம், உள்ளுணர்வு மற்றும் நினைவில் கூட தொட முடியாது. இதற்காக ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருங்கள். ஸ்லோகன்: தந்தையின் துணையை பயன்படுத்தும் போது ஒரு பொழுதும் மனம் உடைந்து போக மாட்டீர்கள். ஓம்